இப்போ இதனுடைய சுற்றளவை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். எப்போவுமே ராங் சைடு திருப்பிக்கோங்க. இப்போ இதை நம்ம கரெக்டாக இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சிலேருந்து இந்த ஸ்டிச் வரைக்கும் ரொம்ப இழுக்காதீங்க. இழுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப லூஸ் வந்துடும். அதனால் உடம்புல பிளேஸ் பண்ணும்போது நம்ம கட்டிங் போடும்போது எப்படி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் 21.5 இன்ச்சு வருது. இந்த 21.5 அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒன் சைடு திருப்பிட்டு இந்த வி பட்டியை விட்டுருங்க. இந்த 21.5 இங்கே வச்சுட்டு இங்கே மெஷர் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா 32.5 வருது. அதே மாதிரி இந்த சைடும் 32.5லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 43.75 வருது. ஓவரால் 1/4 இன்ச்சு லூஸ் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம 44ன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த மார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது ஈஸ் அலவன்ஸோட சேர்த்து 44 இன்ச்சு வருது. அதே மாதிரி